வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் லோயி. இன்றைய காணொளி யாழ்ப்பாணம் கரவட்டி பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற கோவிச்சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிச்சந்தை என்றது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சந்தை. தற்சமயம் இந்த சந்தையை புனரமைக்கப்பட்டு நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டியமைக்கப்பட்டிருக்குது. இந்த சந்தை ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்களில் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற சந்தை. மாலை நேரங்களில் இங்கே நுகர்வோர்கள் கொள்வனம் செய்கிற மாதிரியும் பெரிய சந்தையாகவும் விளங்கியது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிந்த காலத்தில் இருந்து இந்த சந்தை எனக்கு தெரியும். சின்னல்ல அம்மம்மா இங்கே மரக்கறி அதுகள் வாங்குறது, கோவிச்சந்தைக்கு போவோம் என்று சொல்லி கதைச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிச்சந்தை நிறைய காலம்னு சொல்லுவோம், நிறைய ஆண்டுகளாக பெரிய லெவலில் இயங்காமல் இருந்ததும் எனக்கும் அறியத்தக்கது, நிறைய பேருக்கும் தெரிந்திருக்கும். பெரிய லெவலில் இங்கே கோவிச்சந்தையில் பெருசாக விற்பனைகள் நடப்பதும் இல்லை. நுகர்வோர்கள் அங்கே வாங்குவதும் குறைவாகவும் இருந்தது. தற்சமயம் இந்த சந்தை புதிதாக புனரமைக்கப்பட்டு பங்குனி மாதம் 3ஆம் திகதியிலிருந்து திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் திறந்திருந்தாலும் இங்கே பெரிதாக விற்பனைகள் நடைபெறவில்லை. இந்த பிரதேச மக்களும் பிரதேச சபையாலையும் தான் இந்த சந்தை புனரமைக்கப்பட்டிருந்தது. முக்காவாசி வீதம் மக்களால் தான் இந்த சந்தை புனரமைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த சந்தையை புனரமைக்கிறதுக்காக நிதி பங்களிப்பு செய்தவர்கள் என்ற பெயர் பட்டியலும் எவ்வளவு இது 4 மில்லியன் மற்றும் 27 மில்லியன் மக்களின் பங்களிப்பு, 4 மில்லியன் மட்டும்தான் பிரதேச சபையின் பங்களிப்பு. அந்த பங்களிப்பு செய்த மக்கள் அத்தனை பேர்த்த பெயரும் இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்கள். இது ஒரு ஊருன்ற முயற்சி என்று தான் சொல்லணும். இந்த சந்தையை கட்டி எழுப்பி எங்களுடைய மக்கள் இங்கே பொருட்களை கொள்வனவு செய்யணும்ன்றதில் எவ்வளவு ஆர்வம் காட்டி இந்த சந்தைக்கு உதவி செய்து திறந்திருக்கிறார்கள் என்றது அந்த ஊர் மக்கள் என்ற ஒரு ஒற்றுமையை எடுத்து காட்டுகிறது. இந்த சந்தையை பற்றி முக்கியமான ஒரு நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுவார். வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு என்ன இங்கே நடக்குது, என்ன ஸ்பெஷலாக, என்ன ப்ரோக்ராம்? இது இன்றைக்கு இந்த கோச்சந்தையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாராந்த சந்தை ஆரம்பிக்கிற நிகழ்வு நடக்குது. எதிர்காலத்திலேயும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறுபட்ட உற்பத்தியாளர்கள் தங்களது பொருட்களை கொண்டு விற்பனை செய்கிறதுக்கும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அதனை கொள்வதை செய்கிறதுக்குமான ஒரு வாராந்த சந்தை ஒன்றை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு ஆரம்ப நாளாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு. ஏற்கனவே இந்த கோவிச்சந்தை ஒரு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிறந்த வரலாற்றை கொண்ட ஒரு சந்தை. யுத்தத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் மாலை பொழுதில் ஏராளமான இந்த பிரதேச மக்கள் இந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வந்த சந்தை. பின்னர் யுத்த கால பகுதியில் பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக இதனுடைய செயற்பாடுகள் மிகவும் குறைவடைந்து மந்தமாக இருந்த பொழுதும் தற்பொழுது இந்த பிரதேசத்தை சேர்ந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அனைவரும் இணைந்து தமது 35 மில்லியன் பெறுமதியான நிதியை வழங்கி இந்த கட்டிடங்களை கட்டி இருந்த கட்டிடங்களை புனரமைத்து ஒரு அழகான சந்தையாக இதை மாற்றி அமைத்து மீண்டும் புத்துருவாக்கம் கொண்டு வழங்கி இந்த சந்தையை சிறப்பாக மீண்டும் பழைய காலத்தை போல செயற்பட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த மாதம் ஆளுநர் அவர்களால் இது திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாராந்த சந்தை ஒன்றை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டது. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் தங்களது பொருட்களை விற்பனை செய்கிற நடவடிக்கையும் இந்த பிரதேச மக்கள் அதனை கொள்வனம் செய்கிற நடவடிக்கையும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது. இப்போ உற்பத்தியாளர்கள் நேரடியாக விற்பனை செய்யலாம், நேரடியாக இங்கே விற்பனை செய்யலாம். எந்த விதமான கழிவுகள் அதுகள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்ய விரும்பினாலும் தாங்கள் விற்பனை செய்யலாம். திறகர்களோ அல்லது அவர்கள் அப்படியான பிரச்சனைகள் இங்கே இருக்காது. யார் வேணாலும் வரலாம். ஓகே அண்ணா, நன்றி, தேங்க்யூ. எப்படியாவது இந்த சந்தையை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் என்ற இந்த மக்களின் முயற்சியும் பிரதேச சபையின் முயற்சியும் சேர்ந்து தங்களுடைய முதலாவது நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கிறேன். வேறு சந்தையை திறந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சந்தை நடக்கும்.
எந்த இடத்துல இருந்தும் யாரும் வந்து இந்த சந்தையில் வந்து விற்பனை செய்யலாம் என்று சொல்லி ஓப்பனாக விட்டுருக்கேன். அதில் தான் வந்து இங்கே 2-3 கடைகள் போட்டு நாங்கள் ஏர்லியாக போனதால் அங்கே பெருசாக ஒன்றும் இதண்டே இல்லை. அதுக்கு பிறகு தான் போடப்பட்டு கொண்டிருந்தது. அதைத்தான் நாங்கள் இப்போ இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அண்ணா என்ன மாதிரி விலையில இருக்க சொல்லுங்க. இதெல்லாம் 1000 எது எடுத்தாலும் 1000. இது வந்து 1500 ரூபா. கடையில் 3000, நாங்கள் 1500. மற்ற எல்லாம் 1000. இது மட்டும் 1500. 1500. மற்றது அப்படியே 1000. எல்லாமே 1000. எது எடுத்தாலும் 1000 விட. நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க நிற்பீங்களா? இங்க அழைப்பு வந்திருக்கு, வந்தா வரும் வந்தாங்க. இந்த பாதணிகள் எல்லாமே வதிரி தோல்பொருள் கூட்டுறவு சங்கத்தால் வந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது. எல்லாமே மலிவான விலையில தான் இருக்குது. 1000 ரூபாவுக்கு நல்ல பாதணிகளை வந்து இவங்களிடம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைசார் உற்பத்திகள், பனை ஓலையால் செய்யப்பட்ட நீத்துப்பட்டி, தொப்பி, அப்புறம் பல கூடைகள்னு சொல்லி பாயன்னு சொல்லி ஒரு விதமான இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்குறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பழைய காலத்து அம்மம்மாக்கள் வந்து இதை வாங்குவதில் இவ்வளவு ஆர்வம் காட்டினோம்ன்ற தான் நீங்கள் பார்த்து கொண்டு முருகங்காய் என்ன விட? முருகங்காய் என்ன விட? முருகங்காய் வைத்தங்க சொல்லுங்க. எப்படி ஆரம்பத்தில் முந்தைய ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. மீன் கூடி பின்னரம் வைக்கிறது, அது பிரச்சனையாலும் இல்லாமல் மரக்கறிகள் விலை கூட வந்து அதற்காக வேறு வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். ஆனால் இப்படியே நெல்லடி போகாமல் இதுக்கே வந்துடுது. ஊர் மக்களுக்கு பெரிய யோசனை இருக்கும். வேணும் நெல்லடி போக நல்லா தான். சரி ஐயா, நன்றி. மரக்கறி சந்தையை பார்த்தோம். அங்கேயும் 2 பேர் தான் கடைகள் போடப்பட்டிருந்தது. இங்கால மீன் விற்கிறதுக்கு நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டு இருக்குது. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் தான் மீன்கள் விற்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இப்போ காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே விற்பனை செய்யலாம். அப்போது தான் மக்கள் வந்து தேடி வருவினர் நிறைய மீன்கள் அது இருக்குன்னு சொல்லி. இந்த சந்தை வந்து வருங்காலத்தில் வளர்ச்சி பெறணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டுராஜி கடை இருக்குது. அது வந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது, இப்பவும் இயங்குது தான். அதே போல் அங்கால கோழிரஜி கடை என்று சொல்லி இருக்குது. இங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இது கட்டடமாக கட்டப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்டு நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்குது. மீன் கடைக்கு புரிம்பா, கோழிரச்சி புரிம்பா, மாட்டுரச்சி புரிம்பா இருப்பது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. காணொலியை வடிவாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும். கோவிச்சந்தை முந்தி இருந்ததை விட இப்போ எப்படி புனரமைக்கப்பட்டு அழகாக செய்யப்பட்டிருக்குது. இங்கே வந்து விற்பனை செய்பவர்கள எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இந்த கட்டிடம் நல்லா இருக்குது. இனி வரும் காலகட்டத்தில் இந்த சந்தை வந்து நல்லாக இயங்கணும். புலம்பெயர் தேச மக்களுடைய கனவுக்கு நினைவாகிற மாதிரியும் இந்த பிரதேசத்தின் மக்களும் வந்து இங்கே வந்து வாங்கணும். நெல்லியடி போகிறத விட இது கிட்டத்தானே. மீண்டும் இன்னொரு காணொலியோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் லோஜி. மற்றது எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தால் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் புதுசாக ஏதாவது செய்தால் அது சம்பந்தமான நாங்கள் காணொலிகள் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.